ஒரு அடர்ந்த காட்டில் சோனு குருவியும் பிங்கி குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போனல பிங்கிமா. எப்படி பிங்கிமா இருந்தது? அம்மா அம்மா அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தம்மா. பாட்டி எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்து தந்தாங்கம்மா. அடுத்த வருஷம் லீவுக்கும் நான் பாட்டி வீட்டுக்கே போகிறேம்மா. சரிம்மா, அடுத்த வருஷம் தானே? ஓகேம்மா, போகலாம். நாளைக்கு தான் உனக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. நீ ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா பிங்கிமா? ஆ, எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டம்மா. பாட்டி வீட்டுக்கு ஹோம்ஒர்க்கை நோட்டை எடுத்துகிட்டு போய் அங்கேயே எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டம்மா. நாளைக்கு ஜாலிம்மா. ஸ்கூல் ஓப்பன் ஆக போதா, நான் ஜாலியாக நாளைக்கு போகிறேம்மா. நான் போய் சீக்கிரமாக தூங்குறேன். அப்போதான் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஸ்கூலுக்கு போக முடியுமா. அங்கே போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. சரிம்மா, நான் போய் தூங்குறேம்மா. சோனு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ராணி காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ராணி காகத்துக்கு சீனுன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த சீனு எப்போவுமே சரியாக படிக்கவே மாட்டான். சீனு கண்ணா, என்ன பண்ற? இன்னும் தூங்காம ஏதோ நோட்டு வச்சுக்கிட்டு இருக்கியே, என்னது அது? அதுவாம்மா, எனக்கு லீவு விட்டாங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேம்மா. எனக்கு ஹோம்ஒர்க்கு கொடுத்தாங்க, ஆனால் நான் முடிக்கவே இல்லைம்மா. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலம்மா. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது பண்ணணும். எப்படியாவது என்னோடய ஹோம்ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறீங்களா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா என்னை அந்த மேம் திட்டுவாங்கம்மா. எனக்கு பயமாக இருக்குமா. சரி சரி, இரு, வெயிட் பண்ணு. பக்கத்து வீட்டில் சோனுவோட குழந்தை இருக்கால பிங்கி, அவ ரொம்ப நல்லா படிப்பா. அவ எப்படியும் ஹோம்ஒர்க்கை முடிச்சு வச்சிருப்பா. நான் போய் அவளுக்கு தெரியாம அவளோட நோட்டை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி காக்கம் அங்கேருந்து சோனோட வீட்டுக்கு போய் சோனு குழந்தைக்கு தெரியாமல் அவளோட பேக்கில் இருந்த நோட்டை எடுத்துட்டு வந்துட்டா. காலை நேரம் வந்தது. சோனு குருவின் குழந்தை பிங்கி இப்படி சொன்னான். அம்மா அம்மா, சீக்கிரமாக வாங்கம்மா. என்னோட லஞ்ச் பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குமா. ஸ்கூலுக்கு போனதும் சோனு குருவி, டீச்சர், சீனு, மற்ற குருவிகள் எல்லாரும் கிளாஸ் ரூமில் இருந்தாங்க. குழந்தைகளா, லீவு முடிஞ்சு இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. இந்த லீவெல்லாம் எப்படி உங்களுக்கு போச்சு? ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? யார் எல்லாம் எங்கெங்கே போனீங்க? டீச்சர், நான் என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போனேன். அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அடுத்த வருஷம் லீவுக்கும் என்னை எங்கள் அம்மா அங்கேயே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க டீச்சர். சீனு இப்படி சொன்னான். நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன் டீச்சர். எனக்கும் அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தேன் இல்லையா லீவுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்கு. அந்த ஹோம்ஒர்க் எல்லாரும் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தங்களா ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட காமிச்சாங்க. சீனுவும் ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட காமிச்சான். சீனு, இது உன்னோட நோட்டா? இவ்வளவு அழகாக நீட்டாக எழுதியிருக்கியே, என்னால் நம்பவே முடியல சீனு. சூப்பர், வெரி குட், இப்படி தான் படிக்கணும். பிங்கி, உன்னோட நோட்டை எடுத்துகிட்டு வா. பிங்கி, நீ என்ன ஹோம்ஒர்க் எதுவுமே முடிக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்க? நோட்டு பார், வெறும் எம்டியாக இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வேற நல்லா படிக்கிற புள்ள, நீ போய் இப்படியெல்லாம் பண்ணலாமா? சீனுவை பாரு, அவன் எவ்வளவு அழகாக நீட்டாக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கான். உனக்கு என்ன ஆச்சு? இந்த லீவில் நல்லா ஆட்டம் போட்டியா? அப்படின்னு டீச்சர் பிங்கியை பார்த்து திட்டினாங்க. இல்லை இல்லை டீச்சர், நான் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, நோட்டில் எதுவுமே இல்லை. பொய் சொல்லாத. ஹோம்ஒர்க் முடிச்சிருந்தா ஹோம்ஒர்க் நோட்டில் தானே இருக்கும், எங்கே காணாமல் போகும்? என்கிட்டே பொய் சொல்கிறியா? கிளாஸை விட்டு வெளியில் போய் நில்லு. இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். பிங்கி அழுதுகிட்டே கிளாஸை விட்டு வெளியில் போய் அன்னைக்கு ஃபுல்லாக வெளியிலே நின்றுக்கிட்டு இருந்தா. ஸ்கூலுக்கு அவங்கவுங்க அம்மா எல்லாரும் வந்தாங்க. குழந்தைங்கள தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக ஈவினிங் வந்தாங்க. அப்போது பிங்கியோட அம்மா சோனுவும் சீனுவோட அம்மா ராணி காகமும் வந்தாங்க. பிங்கி கிளாஸ்க்கு வெளியில் நிற்கிறத சோனு பார்த்தா. என்ன ஆச்சு? நம்மளோட குழந்தை கிளாஸ்க்கு வெளியில் நிற்கிறாளே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சா.
பிங்கி, ஏம்மா கிளாஸ்க்கு வெளியில் நிற்கிற? என்ன ஆச்சு? ஏன் இங்கே நிற்கிற? அம்மா நான் ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சு தாம்மா எடுத்துட்டு வந்தேன். என்னன்னு தெரியலம்மா, என்னோட ஹோம்ஒர்க் நோட்டில் ஹோம்ஒர்க் எழுதுனது எதையும் காணோம்மா. டீச்சர் என்ன கிளாஸ்க்கு வெளியில் போய் நில்லுன்னு சொல்லிட்டாங்கம்மா. இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்னை திட்டுனாங்கம்மா. ராணிக்காகம் இப்படி சொல்லுச்சு. என்ன சோனாக்கா, பிங்கி இப்பெல்லாம் ஒழுங்காக படிக்கிறது இல்லை போல இருக்கே. ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதிட்டு வராமல் வந்திருக்காளே. என் பையன் சீனுவை பாருங்க, எவ்வளவு அழகாக ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதிட்டு போய் காமிச்சிட்டு வந்திருக்கான். என்ன நீங்கள் பிங்கியை இப்படி வளர்க்குறீங்க? இதை கேட்டதும் பிங்கி ஒரே அழுக. சோனுக்குருவி இப்படி சொன்னா, அழாதம்மா, யாராவது ஏதாவது பேசுனா பரவாயில்லம்மா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ ரொம்ப நல்லா படிக்கிற புள்ள. அடுத்த எக்ஸாம் வருது இல்லையா, அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடு, அப்போதான் உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சரிம்மா. அடுத்த கொஞ்ச நாள்லேயே எக்ஸாம் வந்தது. அந்த எக்ஸாமுக்காக பிங்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டும் பகலும் பார்க்காம எப்பவும் படிச்சுக்கிட்டே இருந்தா. ராணியோட வீட்டில் சீனு படிக்காமல் எப்பவும் தூங்கிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இப்படியே இருந்தான். அடுத்த நாள் எக்ஸாம் கிளாஸில் பிங்கி ரொம்ப சூப்பராக எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் அட்டன் பண்ணான். பிங்கிக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்த சீனு என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் ஒரு பாட்டு லைனை எக்ஸாமில் எழுதிக்கிட்டு இருந்தான். டீச்சர் கிளாஸ் ரூமில் பேப்பர் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்போது சோனுவும் ராணிக்காகமும் வந்தாங்க. ராணிக்காகம் இப்படி சொன்னான், என்னோட பையன் சீனு தான் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான். அவன் நல்லா படிப்பான். பிங்கிலாம் இப்போ எதுவுமே படிக்கிறதில்ல. பார்த்தீங்களா, ஹோம்ஒர்க்கு கூட அவன் கரெக்டாக எதுவுமே செஞ்சுட்டு வர மாட்டான். என்னோட பையன் சீனு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறான். அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க்கு கிடைக்கும். சோனுக்குருவி இப்படி சொல்லுச்சு. சரி சரி, யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாங்கன்னு நம்ம கிளாஸ் ரூமில் போய் பார்க்கலாம். டீச்சர் கரெக்ஷன் பண்ணி பேப்பர் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. சீனு இங்கே வா, உனக்கு 0 மார்க்கு தான். நீ என்ன எக்ஸாமில் எழுதியிருக்க? ஏதோ பாட்டை எழுதி வச்சிருக்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னை இந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் நீக்கிடுவோம். இங்கே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் நாங்கள் வச்சிருப்போம். என்ன புரியுதா? அப்படின்னு டீச்சர் சீனுவை பார்த்து திட்டுனாங்க. பிங்கியோட பேப்பரை டீச்சர் கரெக்ஷன் பண்ணி முடித்தாங்க. பிங்கி இங்கே வாங்கம்மா. பிங்கி தான் இந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க்கு. அவளுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இப்படி தான் பிங்கி மாதிரி படிக்கணும். இந்த சீனு இருக்கானே வேஸ்ட்டு, அவன் ஏதோ பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கான் எக்ஸாம்பிள். சோனுக்குருவி, நீங்கள் உங்களோட குழந்தைய நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க. ராணிக்காக நினச்சிது, நாம் நம்மளோட குழந்தைய தப்பாக வளர்த்துட்டோம் போல இருக்கு. அவன் இப்படி இருக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணம். இதுக்கப்புறம் அவனோட இஷ்டத்துக்கு அவனை விடக்கூடாது. அவனை நல்லபடியாக படிக்க வைக்கணும். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அடுத்தவங்களுடைய முயற்சிகளை நாம் எப்பொழுதுமே பறிக்கக்கூடாது. அதிலிருந்து நமக்கு வெற்றிகள் வராது, தோல்விகள் மட்டுமே தான் கிடைக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.